வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அதிமுக கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள மேலும் விவரங்கள். சரவணன் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கும் கண்ணிஞ்சாத அயராத தேர்தல் பணியாற்றிய அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிப்பதுடன் அவர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான 4/5/2026 அன்று கழகத்தின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் நியமிக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனைவரும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுடைய அறிவுறுத்தலின்படி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பாகவே தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்ல வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காலதாமதமாக செல்லக்கூடாது. வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் மேதைகளுக்கு ஏற்றாற்போல் முகவர்களை நாம் நியமித்திருக்கிறோம். அந்த முகவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற நாற்காலிக்கு சென்று அமர்ந்து விட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் முறைப்படி செய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்திட வேண்டும். தபால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது மிகவும் கவனமுடன் கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏதேனும் மாறுதல்கள் இருக்கிற பட்சத்தில் வாக்கு எண்ணிக்கையை தொடராமல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை வாக்கு எண்ணும் மையத்தின் பிரதான மேஜையின் முன்பு அமர்ந்திருக்கின்ற வேட்பாளரின் தலைமை முகவரிடத்தில் தெரியப்படுத்தி அதை எழுத்துப்பூர்வமாக வேட்பாளரின் சார்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடத்தில் கொடுத்து அத்துடன் ஒப்புகை சீட்டை பெற வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அதிமுக கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள மேலும் விவரங்கள். சரவணன் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கும் கண்ணிஞ்சாத அயராத தேர்தல் பணியாற்றிய அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிப்பதுடன் அவர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான 4/5/2026 அன்று கழகத்தின் சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் நியமிக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனைவரும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுடைய அறிவுறுத்தலின்படி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பாகவே தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்ல வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காலதாமதமாக செல்லக்கூடாது. வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்கு எண்ணும் மேதைகளுக்கு ஏற்றாற்போல் முகவர்களை நாம் நியமித்திருக்கிறோம். அந்த முகவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற நாற்காலிக்கு சென்று அமர்ந்து விட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் முறைப்படி செய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்திட வேண்டும். தபால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது மிகவும் கவனமுடன் கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏதேனும் மாறுதல்கள் இருக்கிற பட்சத்தில் வாக்கு எண்ணிக்கையை தொடராமல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை வாக்கு எண்ணும் மையத்தின் பிரதான மேஜையின் முன்பு அமர்ந்திருக்கின்ற வேட்பாளரின் தலைமை முகவரிடத்தில் தெரியப்படுத்தி அதை எழுத்துப்பூர்வமாக வேட்பாளரின் சார்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடத்தில் கொடுத்து அத்துடன் ஒப்புகை சீட்டை பெற வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.